திருப்பூர் மாவட்டம் சூரியநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாமாங்கம் பார்வதவர்த்தினி உடனமர் ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் இருந்து கொங்கு வடுகநாத சுவாமி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2000 முளைப்பாரிகள் மிகுந்த பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மாலை நேரத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலம் சூரியநல்லூர் வழியாக கோவை மெயின் ரோட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஊர்வலத்தில் பெண்கள், இளைஞர்கள், மூத்தோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்றனர். முளைப்பாரி எடுத்துச் சென்ற பெண்கள் பக்தி பாடல்களை பாடி வழியெங்கும் ஆன்மீக சூழலை உருவாக்கினர். இந்த நிகழ்வில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் காங்கேயம் காளைகள், நாட்டு மாடுகள் மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் ஊர்வலத்தில் அணிவகுத்து வந்தன. இது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து நடனமாடியதும் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தெய்வ வேடங்களில் தோன்றி பக்தர்களுக்கு ஆன்மீக உற்சாகத்தை ஏற்படுத்தினர். பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளான உயிலாட்டம், கும்பியாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவை கொங்கு மண்டலத்தின் பண்பாட்டு மரபை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தன. ஊர்வலம் நடைபெற்ற பகுதிகளில் பக்தர்கள் வழிபட்டு தீபாதாரணை செய்து முளைப்பாரிகளை வரவேற்றனர். கிராம மக்கள் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்தன.